Hi friends, இன்னைக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பார்க்க போகிறோம். அதாவது பிரின்சிபல் ஆஃப் This video is ஹோமோஜெனிட்டி என்ன sponsored by சொல்லுதுன்னா, Moti Shopping. இப்போது ரெண்டு யூனிட் வந்து ஆட் ஆகும் கரெக்டாக. இது வேறு யூனிட் இருக்காது, இது வேறு யூனிட் இருக்காது. ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆட் ஆக முடியும். இதுவும் சென்டிமீட்டர் இதுவும் சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் ஆட் ஆக முடியும். அப்போது சென்டிமீட்டர் ஆட் பண்ணால் இதோட யூனிட்டும் சேமாக தானே வரும், இதுவும் சென்டிமீட்டரில் தான் வரும். அதனால் இதோட யூனிட் சேமாக இருக்கிறதுனால இதோட டைமென்ஷனெல்லாம் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி சொல்லுது. இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். calculate the dimension of x. இப்போ ஸ்பீட் இன்டூ டைம் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏரியா பை லென்த்து. இப்போ நீங்கள் ரெண்டு ஃபார்முலாலையும் டிரைவ் பண்ணலாம். எல்ஹெச்எஸில் இருக்கிறதும் டிரைவ் பண்ணலாம், ஆர்ஹெச்எஸ் இருக்கிறதும் டிரைவ் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அக்கார்டிங் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஸ்பீடு ஆக்சுவலி வந்து நம்ம என்ன எழுதிருந்தோம், எல்டி மைனஸ் ஒன் எழுதிருந்தோம். டைம் வந்து டி எழுதிருந்தோம். அப்போது -1 இது டி ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது கேன்சல் ஆயிரும். அப்போது டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லென்த்து. அதாவது எக்ஸு வந்து ஒன்றுமே இல்லை, அது லென்த்துன்னு இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. பேஸ்ட் ஆன் திஸ் இன்னொரு சம்மு பார்க்கலாம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு acceleration into ஹெச். அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி force into distance equal to x. அதாவது ஃபோர்ஸோட ஃபார்முலா ml t minus 2 into l ஹோல் ப்ராக்கெட். அது வந்து எக்ஸோட டைமென்ஷன். இப்போ எக்ஸோட டைமென்ஷன் வந்து ml to t minus 2. அதாவது ஒன்றும் இல்லை, எக்ஸு வந்து ஒரு எனர்ஜி, ஒர்க்கு இல்லைனா எனர்ஜி. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் எங்கே யூஸ் ஆகுனா, ஒருவேளை ரெண்டு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா டைமென்ஷனலி டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது ஒன்றும் இல்லை, இது கைனெட்டிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரெண்டுமே ஈக்குவல்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ரெண்டோட ஃபார்முலாவும் இப்படி எழுதிக்கலாம், ஆர்ஹெச்எஸும் இப்படி எழுதிக்கலாம். கிராவிட்டி வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் வந்து ஜீனோ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜியோட டைமென்ஷன் இல்லை, அதனால் வந்து நம்ம ஏயோட டைமென்ஷனே எழுதிக்கலாம். இப்போ வந்து இந்த சாப்டர்லேயே மொத்தமாக 7 யூனிட் தான் இருக்குது. அந்த யூனிட்க்கு டைமென்ஷனே 7 தான். இப்போ ஈக்குவேஷன் வந்து ரெண்டுமே பண்ணுறோம், டைமென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எனர்ஜியோட டைமென்ஷன் கரெக்டாக வந்தது. அதனால் த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் அது வந்து எனக்கு தியரிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஈக்குவேஷன் தியரிட்டிக்கலாக கரெக்டாக இருந்துச்சுன்னா டைமென்ஷனலியாக கரெக்டாக இருக்கணும். அது இருக்காமல் இருக்க முடியாது. அதுதான் வந்து ரூல்.